கோவை மேட்டுப்பாளையத்தில் கார் ஓட்டுநர் காணாமல் போன வழக்கில் திடீர் திருப்பமாக அவர் எரித்து கொலை செய்தது 1.5 ஆண்டுக்கு பின் அம்பலமாகியுள்ளது. முறை தவறிய உறவில் கொலைபாதக செயலில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலர் உட்பட 3 பேர் சிக்கியது எப்படி? தெரியாதா? உங்களுக்கு வெட்டினா எல்லா கதையும் தெரியும். மாயமான தனது அண்ணனுக்கு என்ன ஆனது என்று அவரின் நண்பரிடம் விசாரிக்க கத்தியுடன் சென்ற தம்பி கொலை மிரட்டல் விடுத்த பதைபதைக்க வைத்த காட்சிதான் இது. உன்னையும் தனது அண்ணனாக நினைப்பதால் எதுவும் செய்ய முடியவில்லை என கூறிவிட்டு இளைஞர் சென்ற போதும் அது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக தீர்வே எட்டப்படாமல் இருந்த வழக்கில் தந்தை மகன்கள் கைது செய்யப்பட்டதில் நடந்தது என்ன? உனக்கு கதை தெரியும் அக்கிம் பாய், நீங்க சொன்னா தெரிஞ்சுக்கலாம். கதை தெரியும், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க கதை தெரியும். வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள மகாதேவபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அலாவுதீன். இவர் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே வாடகை கார் ஓட்டி வந்துள்ளார். கடந்த 2024 ஏப்ரல் மாதம் வெளியே சென்ற அலாவுதீன் மீண்டும் வீட்டுக்கு திரும்பவில்லை. உறவினர்கள் பல இடங்களில் தேடி பார்த்தும் அவர் கிடைக்கவில்லை. இதையடுத்து அலாவுதீனின் மனைவி சுமையா பானு தனது கணவரை காணவில்லை என்று மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் எந்த ஒரு துப்பும் கிடைக்காததால் வழக்கில் தொய்வு ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிறுமுகை சாலையில் உள்ள ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் உரிமையாளர் ஹக்கீம் கடைக்கு அலாவுதீனின் தம்பி முகமது ஹாரிஸ் சென்றுள்ளார். கத்தியுடன் சென்ற அவர் தனது அண்ணன் அலாவுதீனுக்கு என்ன ஆனது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுள்ளார். அதற்கு தனக்கு எதுவும் தெரியாது என்று ஹக்கீம் கூறியுள்ளார். எல்லாம் தெரிந்தும் தன்னிடம் மறைப்பதாக கூறி ஆத்திரமடைந்த ஹாரிஸ் ஹக்கீமை கத்தியால் குத்தி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். ஆனால் தனது அண்ணனின் நண்பனான உங்களையும் அண்ணனாக பார்ப்பதால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். கொலை பண்ணதான் வந்தேன், மனசு கேட்கல. உனக்கு கதை தெரியும் அக்கிம் பாய், நீங்க சொன்னா தெரிஞ்சுக்கலாம். கதை தெரியும், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க கதை தெரியும். வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து முகமது ஹாரிஸை கைது செய்தனர். மேலும் சந்தேகத்தின் பேரில் ஹக்கீமை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் போலீசாருக்கே அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது. அதில் காணாமல் போன அலாவுதீனுக்கு பெண் ஒருவருடன் திருமண பந்தத்தை மீறிய உறவு இருந்ததாகவும் அவரை பிடித்து விசாரித்தால் உண்மை தெரியும் எனவும் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் காணாமல் போன அலாவுதீன் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் காரமடை நகராட்சி திமுக கவுன்சிலர் ரவிக்குமார் என்பவரின் 2 மகன்கள் செல்போன் கடை நடத்தி வந்துள்ளனர். இவர்களின் 2வது மகன் சரண்குமார் என்பவர் அருகிலேயே டீ கடை ஒன்றும் நடத்தியுள்ளார். அந்த கடைக்கு வந்து சென்ற கார் ஓட்டுநர் அலாவுதீனுக்கும் சரண்குமாரின் மனைவிக்கும் திருமண பந்தத்தை மீறிய உறவு இருந்துள்ளது. இதனை அறிந்த சரண்குமார் தனது மனைவியை கண்டித்துள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் சரண்குமாரின் மனைவி கோபித்துக் கொண்டு
கர்நாடக மாநிலம் மங்களூருவில் உள்ள தனது பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார். தனது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு அலாவுதீன் தான் காரணம் என அவர் மீது சரண்குமார் கடும் கோபத்தில் இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் அவரை தீர்த்து கட்டினால்தான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டப்படும் என்று சதித்திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று அலாவுதீனிடம் நயவஞ்சகமாக பேசி அவரை சரண்குமார் தனியாக வரவழைத்துள்ளார். அதை அறியாமல் சென்ற அலாவுதீனை திமுக கவுன்சிலர் ரவிக்குமார் மற்றும் அவரது மகன்களான மணிகண்டன், சரண்குமார் ஆகிய 3 பேரும் சேர்ந்து அடித்தே கொலை செய்துள்ளனர். பின்னர் உடலை எடுத்துச் சென்று மாதேஸ்வரன் மலைக்கோயில் பின்புறம் உள்ள குப்பை கிடங்கில் போட்டு தீயிட்டு எரித்தது அம்பலமானது. தந்தை மகன்கள் உட்பட 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காணாமல் போன கார் ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக கவுன்சிலர் மற்றும் அவரின் 2 மகன்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் மேட்டுப்பாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.